மகாபெரிவாழனும் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக்கொண்டே அவளுடைய ஆட்சி, அந்த ராட்சி பரிபாலனம் எப்படி நடக்கிறது, அவளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கிறது என்ற எல்லாவற்றையும் சொன்னார்கள். அடுத்ததாக அவள் எப்படி ஈஸ்வரியாக, எதற்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவளுடைய படை சேனை தலைமைகள் எப்படி இருக்கின்றன, அந்த சேனைகள் எப்படி இருக்கும் என்று அந்த பண்டாசுர வதத்தை நாம் முதலில் பார்த்து வந்தோமே. அப்படி பார்த்த அந்த படைகளை பற்றி இன்னும் ஒரு முறை அழகாக சொல்கிறார்கள். இப்பொழுது சொல்வது இன்னும் தத்துவத்தை நமக்கு உள்ளே அழுத்தி சொல்வது போல, இதற்கும் மேலும் புரியாதா உனக்கு, ஒரிந்து விட்டதல்லவா என்று இந்த ஆத்மாவிற்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் ஜெயத் சேனாயை நமஹ. ஓம் ஜெயத் சேனாயை நமஹ. ஜெயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயம், ஜெயம் ஒன்றை மட்டுமே எப்பொழுதும் பெற்றுத்தரக்கூடிய படை, அதாவது எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடிய படையை உடையவள். இப்போ பண்டாசுரனோட படைகளை சக்தி எப்படி அழித்தாள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தேவி மகாத்மியத்தில் பார்த்தோம், அம்பாளின் படைகள், அப்புறம் சாமுண்டி, காளி எப்படி விழுங்கினார், மகாகிராசா அப்படிலாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய படைகள் மட்டுமே உடையவள் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அதுதான் முக்கியமான ஒரு காரணம், நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தர்மத்தின் வழியில் மட்டும்தான் அவள் செல்கிறாள். தர்மத்தை எப்பொழுதும் காப்பாற்றுவதற்கு அவள் எத்தனை அவதாரம் எடுக்க வேண்டுமோ, எத்தனை விதங்களில் நமக்கு புரிய வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து இந்த தர்மத்தை காப்பாற்றுகிறார். ஆக தர்மமே எப்பொழுதும் வெல்லும் என்ற நீதியை மீண்டும் மீண்டும் நமக்கு அவள் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதனால் தான் அவளுடைய படைகள் எப்பொழுதும் வென்றே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பண்டாசுர யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நேர் வழியில் சென்று கொண்டிருந்தாலும் ஒரு சில சமயம் மனம் தடுமாறி வேறு வழியில் சென்று ஜெயிக்கலாமான்னு தோணும் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த பண்டாசுர யுத்தத்தில் அம்பிகைக்கு சேனைகளாக படைத்தலைவர்களாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் அவளுக்கு உதவி புரிந்தார்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய புலன்கள் தான் இங்கே நமக்கு சேனைகளாக இருக்கின்றன. அப்ப என்ன பண்ணணும், இந்த புலன்களை ஒருமுகப்படுத்த வேண்டும். எதை நோக்கி? அந்த அம்பிகையை நோக்கி, அவளுடைய அந்த அனுகிரகத்தை நோக்கி ஒருமுகப்படுத்தி விட்டால் அத்தனை துன்பங்களும் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் இந்த பண்டாசுர யுத்தத்தில் அம்பிகை அனைத்தையும் அழித்து ஜெயித்து தர்மத்தை காத்தாள் இல்லையா? தர்மமே எப்பொழுதும் வெல்லும் என்று சொன்னாள் இல்லையா? அதையே நம்முடைய வாழ்விலும் நடத்தி காட்டுவாள் அப்படிங்கிறதான் இங்க சொல்லக்கூடியது. அதைத்தான் இங்க திரிபுரேஷியில சொல்லும் பொழுது அறிபவன், அறியப்படும் பொருள், ஞானம், இவைகளுக்கெல்லாம் ஈஸ்வரி இந்த முப்புறங்களையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தின்னு சொன்னாங்க இல்லையா? வெற்றியை தரக்கூடியவளாக மும்மையை அழிக்கக்கூடிய சக்தி. இந்த மும்மையை அழிக்கக்கூடிய சக்தி தான் ரொம்ப முக்கியம். நமக்குள் இந்த புரிதல் வந்து விட்டால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஆனந்தத்தையும் தராது, துன்பத்தையும் தராது, இரண்டையும் கடந்த மனோநிலையில் இருப்போம். அப்பொழுதுதான் அம்பிகை சொல்லக்கூடிய அந்த மோட்சம் என்ற நிலை நமக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அப்ப அந்த நிலையை அடைய நாம் எத்தனை படிகளை கடக்க வேண்டுமோ அத்தனை படிகளையும் இந்த வாக்தேவதைகள் தன்னுடைய கைகளை விடுத்து கொண்டு நம்மை அழைத்து சென்று கடக்க வைக்கிறார்கள். ஆக இந்த மும்மையை அழிக்கக்கூடிய சக்தியை, அந்த சக்தி ஸ்வரூபத்தை சரணம் என்று ஒரு முறை பற்றிவிட்டால் போதும், இந்த சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை நாம் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். ஆக இந்த ஆவரண தேவதைகள் சேனையாக இருப்பவர்களை பற்றிவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக அவளுடைய தரிசனத்தை தருவார்கள். ஆக இங்க நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆவரண தேவதைகள் சேனையாக இதெல்லாம் இருக்கிறது யாருங்க? நம்முடைய புலன்கள். அப்ப அந்த புலன்களை மட்டும் அப்படியே அவளின் பக்கம் திருப்பிவிட்டால் போதும், அனைத்தும் சாத்தியமாகிவிடும். மகாபெரிவா சரணம்.